இலங்கை நீதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் 2025 என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் தனிமனித சுதந்திரம் ஆகியவற்றிற்கு இடையிலான விவாதத்தை மீண்டும் ஒருமுறை தீவிரப்படுத்தியுள்ளது. இச்சட்டமூலத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாரிய விளைவுகள் குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் 2025 முக்கிய அம்சங்களும் சமூக விளைவுகளும். இலங்கையில் நீண்ட காலமாக அமுலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய சட்டம் மூலம் பயங்கரவாதத்தை வரையறுப்பதிலும் புலனாய்வு அதிகாரங்களை விரிவுபடுத்துவதிலும் பல மாற்றங்களை கொண்டுள்ளது. முக்கிய அம்சங்கள்: பயங்கரவாதம் குறித்த விரிவான வரையறை. இச்சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் பயங்கரவாதம் என்பதும் மிகவும் விரிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அரசை கட்டாயப்படுத்துதல், பொதுமக்களை பீதிக்குள்ளாக்குதல் அல்லது நாட்டின் இறையாமைக்கு ஊறு விளைவித்தல் போன்ற நோக்கங்களுடன் செயற்படும் செயல்கள் பயங்கரவாதமாக கருதப்படும். தடுப்பு காவல் உத்தரவுகள். ஒரு சந்தேக நபரை நீண்ட காலம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு பிரிவினருக்கு இச்சட்டம் அதிகாரம் அளிக்கிறது. குறிப்பாக போலீஸ் மா அதிபரின் பரிந்துரையின் கீழ் பாதுகாப்பு அமைச்சரினால் வழங்கப்படும் தடுத்து வைத்தல் கட்டளையின் மூலம் பிரிவு 29 ஆரம்பத்தில் நீண்ட காலம் தடுத்து வைக்க முடியும். மேலதிக அதிகாரங்கள் முப்படைகளுக்கும் இராணுவம், கடற்படை, விமானப்படை, மேலும் கரையோர காவற்படைகளுக்கு கைது செய்யும் மற்றும் தேடுதல் நடத்தும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரிவு 24 இது போலீஸ் அதிகாரிகளுக்கு அப்பாற்பட்டு இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு சூழலை உருவாக்கும் வாய்ப்பை கொண்டுள்ளது. தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் பிரசுரங்கள். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பிரசுரங்களை வெளியிடுவது அல்லது வைத்திருப்பது பிரிவு 10 கீழ் குற்றமாக கருதப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட அமைப்புகளை தடை செய்யவும், தனிநபர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும், மட்டுப்பாட்டு கட்டளைகளை பிறப்பிக்கவும் இச்சட்டம் வழிவகை செய்கிறது. தகவல் வழங்க தவறுதல். பயங்கரவாத செயல் குறித்து தெரிந்தும் அந்த தகவலை தெரிவிக்காமல் இருப்பது பிரிவு 15 கீழ் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட்டுள்ளது. பாரிய விளைவுகள். இச்சட்டம் மூலம் சட்டமாக நடைமுறைக்கு வரும்போது பின்வரும் பாரிய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் என மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுதல். பயங்கரவாதம் என்பதற்கான வரையறை மிகவும் விரிவாக இருப்பதால் அரசாங்கத்திற்கு எதிராக அமைதி போராட்டங்கள், தொழிற்சங்க போராட்டங்கள் அல்லது சிவில் சமூக செயற்பாடுகள் கூட அரசை அச்சுறுத்தும் செயல் என முத்திரை குத்தப்பட்டு முடக்கப்படலாம். ஊடக சுதந்திரம் பாதிப்பு. பயங்கரவாத வெளியீடுகள் தொடர்பான விதிகள், புலனாய்வு இதழியல் மற்றும் சமூக ஊடக கருத்து பகிர்வுகளை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் அரசாங்கத்தின் பிழையான கொள்கைகளை விமர்சிப்பவர்கள் இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. சிறுபான்மையினர் மீதான தாக்கம். கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டம் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராகவே அதிகம் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த புதிய சட்டம் மூலம் அதே போன்ற பாரபட்சமான கைதுகளுக்கு வழிவகுக்கலாம் என்ற அச்சம் வடக்கு கிழக்கு மக்கள் மற்றும் மலையக பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நிலவுகிறது. நீண்டகால தடுத்து வைப்பு மற்றும் சித்திரவதை. நீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையின்றி நீண்ட காலம் தடுத்து வைக்கப்படுவது சந்தேக நபர்கள் சித்திரவதைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இது சர்வதேச மனித உரிமைகள் உடன்படிக்கைகளுக்கு முரணானதாக அமையும். இராணுவத்தின் தலையீடு. சிவில் நிர்வாகத்தில் இராணுவத்தின் அதிகாரம் அதிகரிப்பது ஜனநாயக கட்டமைப்பை பலவீனப்படுத்தி சிவில் சமூக சுதந்திரத்தை ஒடுக்கும் சூழலை உருவாக்கும். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஒரு நாட்டின் கடமை என்றாலும் அது மக்களின் அடிப்படை உரிமைகளை பழிகொடுத்து நிகழக்கூடாது. இந்த சட்டமூலத்தில் காணப்படும் தெளிவற்ற சில சரத்துகள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு வழிகோலும் என்பதால் இது குறித்து ஆழமான மக்கள் விவாதம் மற்றும் சட்ட திருத்தங்கள் அவசியம். இல்லையெனில் இது இலங்கையின் ஜனநாயக பண்புகளை சிதைக்கும் ஒரு கருவியாக மாற வாய்ப்புள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கும் மற்றும் தற்போது முன்வழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்திற்கும் இடையிலான சில முக்கிய வேறுபாடுகளை பார்க்கலாம்.
பயங்கரவாதம் என்பதற்கான வரையறை PTA. இதில் பயங்கரவாதம் என்பதற்கான வரையறை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவற்றதாகவும் இருந்தது. இது பெரும்பாலும் ஆயுதமேந்திய கிளர்ச்சிகளை மையமாக கொண்டிருந்தது. புதிய சட்டம் மூலம் பயங்கரவாதம் என்பது மிகவும் விரிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அரசை கட்டாயப்படுத்துதல், கருத்தியல் ரீதியாக மக்களை தூண்டுதல், நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைத்தல் போன்றவை இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது ஜனநாயக போராட்டங்களை கூட பயங்கரவாதமாக சித்தரிக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. கைது மற்றும் தடுத்து வைக்கும் அதிகாரம் PTA. இதில் போலீசாருக்கு மாத்திரம் தடுத்து வைக்கும் அதிகாரம் பிரதானமாக இருந்தது. பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் 18 மாதங்கள் வரை ஒருவரை தடுத்து வைக்க முடியும். புதிய சட்டம் மூலம் முப்படைகளும் இராணுவத்தின் கடற்படை, விமானப்படை மற்றும் கரையோர காவற்படை கைது செய்யும் மற்றும் தேடுதல் நடத்தும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது சிவில் நிர்வாகத்தில் இராணுவத்தின் தலையீட்டை சட்டபூர்வமாக்குகிறது. ஒப்புதல் வாக்குமூலம் PTA. போலீஸ் உத்தியோகத்தர் முன்னிலையில் வழங்கப்படும் வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இது சித்திரவதைகள் மூலம் வாக்குமூலங்கள் பெறப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. புதிய சட்டம் மூலம் இதில் ஒப்புதல் வாக்குமூலங்கள் தொடர்பான விதிகள் சற்றே மாற்றப்பட்டுள்ளன. நீதிவான் முன்னிலையில் வாக்குமூலங்களை பதிவு செய்வது போன்ற சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் பேசப்பட்டாலும் புலனாய்வு அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் சந்தேக நபர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் தொடர்கிறது. தகவல் வழங்க தவறுதல் PTA. இது தொடர்பான விதிகள் இருந்தாலும் நடைமுறையில் மிக குறைவாகவே பயன்படுத்தப்பட்டன. புதிய சட்டம் மூலம் பயங்கரவாத செயல் பற்றி தெரிந்திருந்தும் அது தெரிவிக்காது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக பிரிவு 15 கீழ் மாற்றப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை உருவாக்கும். அமைப்புகளை தடை செய்தல் மற்றும் கட்டுப்பாடுகள் PTA. அமைச்சரவை மூலம் அமைப்புகளை தடை செய்யும் அதிகாரம் இருந்தது. புதிய சட்டம் மூலம் இது இன்னும் ஒருபடி மேலே சென்று தனிநபர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, அவர்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்வதை தடுப்பது போன்ற மட்டுப்பாட்டு கட்டளைகளை பிறப்பிக்க வழிவகை செய்கிறது. குறிப்பாக சொன்னால் பழைய PTA சட்டமானது காலாவதியான மற்றும் மிக கடுமையான ஒன்றாக கருதப்பட்டால் சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக இந்த புதிய சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் புதிய சட்டம் மூலமானது பயங்கரவாதம் என்ற போர்வையில் சிவில் உரிமைகள், கருத்து சுதந்திரம் மற்றும் ஜனநாயக போராட்டங்களை ஒடுக்குவதற்கான அதிக அதிகாரங்களை பாதுகாப்பு பிரிவினருக்கு வழங்கியுள்ளது என்பதே பலரது விமர்சனமாக உள்ளது. பொதுமக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள். பய உணர்வு. பயங்கரவாத செயல் பற்றி தெரிந்தும் தகவல்கள் சொல்ல தவறினால் அது குற்றம். பிரிவு 15 கீழ் என்பதால் சாதாரண மக்கள் ஒருவரை பற்றி சந்தேகம் வந்தாலே பயப்பட நேரிடும். இது சமூகத்தில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையற்ற சூழலை உருவாக்கும். போராட்டங்கள் முடக்கப்படுதல். வாழ்க்கை செலவு உயர்வு அல்லது உரிமைகளுக்காக தனிநபர்கள் முன்னெடுக்கும் அமைதியான போராட்டங்கள் கூட அரசாங்கத்தை நிர்பந்திக்கும் செயல் என்ற அடிப்படையில் பயங்கரவாதமாக சித்தரிக்கப்பட்டு கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது. தவறான கைதுகள். முப்படைகளும் கைது செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதால் சாதாரண குடிமக்கள் எவ்வித பிடியாணையுமின்றி வீதிகளிலோ அல்லது வீடுகளிலோ வைத்து சோதனை செய்யப்படலாம் அல்லது கைது செய்யப்படலாம். ஊடகவியலாளருக்கு ஏற்படும் பாதிப்புகள். கருத்து சுதந்திரம் பறிபோதல். பயங்கரவாத வெளியீடுகளை பரப்புதல். பிரிவு 10 கீழ் என்ற அம்சம் மிகவும் ஆபத்தானது. அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் செய்திகளோ அல்லது அரச அடக்குமுறைக்கு எதிரான கட்டுரைகளோ பயங்கரவாதத்தை தூண்டுவதாக கருதப்பட்டு ஊடகவியலாளர்கள் சிறையில் அடைக்கப்படலாம். தகவல் மூலங்கள் பாதிப்பு. ஒரு செய்தியை வெளியிடும் போது அதன் பின்னணியை தெரிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டால் ஊடகவியலாளர்களுக்கு இரகசிய தகவல் வழங்குபவர்கள் அச்சப்படுவார்கள். இது புலனாய்வு இதழியலை முழுமையாக முடக்கும். சமூக ஊடக கட்டுப்பாடு. சாதாரண தனி நபர்கள் சமூக ஊடகங்களில் பகிரும் பதிவுகள் கூட இந்த சட்டத்தின் கீழ் கண்காணிக்கப்பட்டு தண்டனை வழங்க வாய்ப்புள்ளது. சிறுபான்மையினருக்கு ஏற்படும் பாதிப்புகள். இன ரீதியான பாரபட்சம். இலங்கையில் கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் இத்தகைய கடுமையான சட்டங்கள் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிராகவே அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது இனங்களுக்கு இடையிலான விரிசலை அதிகப்படுத்தும். மத மற்றும் கலாச்சார கட்டுப்பாடுகள். குறிப்பிட்ட மத கருத்துக்களோ அல்லது கலாச்சார நிகழ்வுகளோ தீவிரவாதம் என வகைப்படுத்தப்பட்டு தடை செய்யப்படலாம். சட்ட ரீதியான பாதிப்புகள். நீண்டகால தடுப்பு காவல்.
ஒரு நபர் குற்றம் செய்தவராக இருந்தாலும் விசாரணையின் பெயரில் பல மாதங்கள் அல்லது வருடங்கள் தடுத்து வைக்கப்படலாம். இது ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் மற்றும் குடும்பத்தை பாரிய அளவில் பாதிக்கும். மட்டுப்பாடு கட்டளைகள். நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே ஒருவரது நடமாட்டம், வங்கிக் கணக்குகள் மற்றும் தொடர்புகளை முடக்கும் அதிகாரம் பாதுகாப்பு தரப்பிற்கு உள்ளதால் ஒரு தனிநபரின் வாழ்வாதாரம் முற்றாக சிதைக்கப்படலாம். சுருக்கமாக சொன்னால், இந்த சட்டம் அரசாங்கத்திற்கு எதிரான எந்த ஒரு விமர்சனத்தையும் பயங்கரவாதம் என்று முத்திரை குத்தி ஒடுக்கப்படுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மாறும் அபாயம் உள்ளது. இது தனிமனித சுதந்திரத்தையும் ஜனநாயக விழுமியங்களையும் கேள்விக்குறியாக்கிறது. இலங்கையில் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தில் ATA உள்ள மிக முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய சட்டப்பிரிவுகள் பிரிவின்சன்ஸ் சிலவற்றை விளக்கங்களுடன் காணலாம். இவை ஏன் ஒரு ஜனநாயக நாட்டில் ஆபத்தானவை என கருதப்படுகின்றன? பயங்கரவாதம் என்பதற்கான விரிவான வரையறை. இந்த சட்டத்தின் 3வது பிரிவு பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதை வரையறுக்கிறது. இதில் அரசாங்கத்தை ஒரு காரியத்தை செய்ய நிர்பந்தத்தில் அல்லது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துதல் போன்ற வாசகங்கள் மிக தளர்வாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. விளக்கம்: ஒரு நியாயமான கோரிக்கைக்காக மக்கள் வீதியில் இறங்கி போராடும் போது அது அரசாங்கத்தை நிர்பந்திப்பதாக கருதப்பட்டு அந்த போராட்டங்களை பயங்கரவாதிகளாக முத்திரை குத்த இந்த சட்டம் வழிவகுக்கிறது. ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள். இந்த சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட அமைப்பை தடை செய்யப்பட்ட இயக்கம் என அறிவிக்க முடியும். அத்துடன் குறிப்பிட்ட இடங்களுக்கு மக்கள் செல்வதை தடை செய்யவும் ஜனாதிபதிக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. விளக்கம்: நீதிமன்றத்தின் தலையீடு இன்றி ஜனாதிபதி தன்னிச்சையாக எந்த ஒரு அரசியல் இயக்கத்தையும் அல்லது சிவில் அமைப்பையும் தடை செய்ய இது வழிவகுக்கும். தடுப்பு காவல் உத்தரவுகள். தற்போதுள்ள சட்டத்தைப் போலவே புதிய சட்டமும் ஒருவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் நீண்ட காலம் தடுத்து வைக்க அனுமதி அளிக்கிறது. பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரது தடுப்பு காவல் உத்தரவை வழங்க முடியும். விளக்கம்: ஒரு நபர் குற்றம் செய்தாரோ இல்லையோ என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் முன்பே காவல்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் மாத கணக்கில் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஒப்புதல் வாக்குமூலம். போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் வழங்கப்படும் வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சாட்சியமாக பயன்படுத்துவது குறித்து இதில் பல விவாதங்கள் உள்ளன. ஏற்கனவே இருந்த PTA சட்டத்தில் இது சித்திரவதைக்கு வழிவகுத்த முக்கிய காரணியாகும். காவலில் இருக்கும்போது ஒரு நபர் சித்திரவதை செய்யப்பட்டு பெறப்படும் வாக்குமூலத்தை கூட அவருக்கு எதிராக பயன்படுத்த இந்த சட்டச்சூழல் மறைமுகமாக துணை நிற்கும். தேடுதல் மற்றும் கைது செய்யும் அதிகாரம். பிடியாணை இன்றி எவரையும் கைது செய்யவும் எந்த இடத்தையும் சோதனையிடவும் இராணுவம் மற்றும் காவல்துறைக்கு மிக விரிவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. விளக்கம்: ஒருவரது தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் அந்தரங்கம் இதன் மூலம் கேள்விக்குறியாகிறது. முறையான சட்ட நடைமுறைகள் இன்றி எப்போது வேண்டுமானாலும் சோதனைகள் நடத்தப்படலாம். சமூக ஊடகங்கள் மற்றும் பிரசுரங்கள் மீதான கட்டுப்பாடு. பயங்கரவாதத்தை தூண்டும் விதமாக பேசினாலோ அல்லது எழுதினாலோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என சட்டம் கூறுகிறது. விளக்கம்: இதில் தூண்டுதல் என்ற சொல் மிக தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. ஆனால் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீது பயங்கரவாதத்தை தூண்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எளிதாக சுமத்த முடியும். இந்த சட்டத்தை மக்களின் ஆதரிக்க வேண்டும். இந்த சட்டத்தை மக்களின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. மக்களாகிய நாங்கள் இந்த நாட்டிற்கு இந்த பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் தேவைதானா என்று கேள்விக்குள்ளாகிறது. மக்கள் அனைவரும் இதற்கான கருத்துக்களை இந்த வருடம் 2026 பிப்ரவரி மாதம் 28க்கு முன்னர் அனுப்பி வைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு வெளியிடப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் இதற்கான நியாயமான நீதியான கருத்துக்களை வழங்குவார்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.